ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்தில் இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த செவ்வாய்க்கிழமையில் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேர வாழ்த்துதலை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த ஆண்டவர் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் நாளை எங்களுக்கு காணும்படியாய் கிருபை தந்திருக்கிறீர். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேளை, ஜெப வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளை தொழுகை நாள் எல்லாற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். பாடுகிற பாடல், ஆண்டவர் செய்தி வேளை, ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உடைய இறை ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் 609வது பாடலாகிய உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற பாடலை நாம் பாடுவோம். சாரோடு இணைந்து 609வது பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வல்லு சர்வத்தையும் மிதிப்பார். சிங்கத்தின் மேலும் நடந்து வல்லு சர்வத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிற
சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலும், ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலும், என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த புத்தகத்தை குறித்து நாம் நிறைய பார்த்திருக்கின்றோம். ஆகவே அதனுடைய முன்னுரையை நாம் தவிர்த்துவிட்டு நேரடியாக செய்திக்குள்ள கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசி மிக முக்கியமானவரும், ஏசாண்டவருடைய பிறப்பு, வாழ்வு, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி குறிப்பிடுகின்றவருமாயிருக்கிறார். அதே வேளையில் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சிறையிருப்புக்கு முன்பாக, சிறையிருப்பில் திரும்பி வந்து ஆகிய 3 சூழ்நிலையிலும் குறித்து எழுதுகின்ற ஒரு புத்தகமாக நாம் இதை பார்க்கின்றோம். 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. முக்கியமாக பாவம், மனம் திரும்புதல், ஆண்டவரிடத்தில் திரும்புதல் போன்ற செய்தி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தான் பார்க்குறோங்க. உசியா, யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா என்பவர் யூதா நாட்டின் அரசர்களாக இருந்த காலத்தில் யூதா, எருசலேம் என்பவற்றை குறித்து ஆமோஸின் மகன் ஏசாயா கண்ட காட்சி, ஏசாயாவினுடைய காட்சி என்று நம்ம பார்க்கிறோம். கடவுள் தம் மக்களை கண்டிக்கின்றார். கடவுள் தம் மக்களை கண்டிக்கிறார். எப்படி தம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கின்றார்களோ அதுபோல கடவுள் தம் மக்களை கண்டிக்கின்றார். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிக்கொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராய் கிளர்ந்து எழுந்தார்கள். அதாவது எப்பவுமே பெற்றோர்களுக்கு எதிராக இருக்கிற பிள்ளைகளை நம்ம அதிகமாக பார்க்குறோம். பெற்றோர்களுக்கு ஆதரவாகவும் பெற்றோர்கள் சொல்ல கேட்கின்ற குழந்தைகள் இன்றைக்கு மிக 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 சொற்பம், மிக குறைவாக தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எதிர்க்கின்றவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள் என்பதை ஏசாயா இங்கே சொல்லதா. கடவுள் கூட இஸ்ரவேல் மக்களை மீட்டு வழிநடத்தி ஆசீர்வதித்து அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். ஆனால் இங்கே அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கிளர்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்ளுகிறது. ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. பாருங்க, காளை தன் எஜமானனை அறிகிறது. கிட்ட போன உடனே எல்லா மாடுகளும் காளைகளும் தன் எஜமானுக்கு அது வாலாட்டும், கீழ்ப்படியும் இல்லையா, கத்தும். அதே போல கழுதை கூட தன் எஜமான் எனக்கு எந்த இடத்துல தீனி வச்சிருக்கிறாருன்னு அது தெரியுது. அப்போ சாதாரண 5 அறிவு படைத்த மிருகங்கள், இன்றைக்கு நாய், பூனை, மற்ற கோழி கூட நமக்கு கீழ்ப்படுகிறது. வானா வருது, போனா போகுது, உட்காருனா உட்காருது,
இல்லை, எல்லாமே செய்கின்றது. ஆனா 6 அறிவு படைத்த மனிதன் இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வார்த்தையை கேட்டும் அவருக்கு செவி கொடாம இருக்கிறான் என்பது ஆண்டவர் இங்க மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகின்ற ஒரு காரியமா இருக்கிறது. அதான் சொல்றார், ஐயோ பாவம் நிறைந்த மக்கள் இனம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது, கேடுகட்ட மக்கள் இவர்கள், ஆண்டவரை புறக்கணித்து இவர்கள் ஓடிவிட்டார்கள், இஸ்ரவேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார். கடவுளை பழித்து நிந்தித்து அவருக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கின்றார்கள் இல்லையா? அதான் இஸ்ரவேலுடைய மக்களுடைய வாழ்க்கையில நம்ம அதிகமாக பார்க்கிறது. எப்பொழுதுமே அவர்கள் கடவுளை விட்டு பின்வாங்கி போகின்றவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவரை விட்டு மறந்து ஓடி போகின்றவர்கள, நன்றி கெட்டவர்கள், நன்றி முதலாம் அதிகாரத்தில் ஈடுபடுகிறீர்கள், கையால்பட்ட அடி வடுகள், இதெல்லாம் தளர்ச்சி, உள்ளங்கால் முதல் ஆடல், சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன, அங்கே சீழ் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் படவும் இல்லை. அதாவது என்ன சொல்றாருன்னா, பாவத்தை ஆண்டவர் இப்படியாக வடுக்கள், தலையெல்லாம் வடுக்கள் இருக்குது, உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லாம் புண்கள் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு ஆற்றிலேயே எண்ணெய் போடல இல்லையா? இதெல்லாம் சொல்றார். இது எதுனாக்கா குறிக்கிறதுனா பாவத்தை குறிக்கின்றதா இருக்கிறது இல்லையா? பாவத்தை குறிக்கிறது. உங்கள் நாடு தக்கின்றது, உங்கள் நகர வேற்றினர் உங்கள் நாட்டினர் வீழ்த்தப்பட்ட நாடு பாழடைந்து கிடக்கின்றது. பார்த்தீங்களா? நிறைய முறை இஸ்ரவேல் மக்கள் மீது அரசர்கள் படையெடுத்து அவர்களை தோற்கடித்தார்கள் என்பதை நாம் மறந்து போக கூடாது. மகள் சீயோன் திராட்சை தோட்டத்திற்கு குடில் போன்றும் வெள்ளரி தோட்டத்துக்கு குடிசை போன்றும் முற்றுகையிடப்பட்ட நகரம் போன்றும் கைவிடப்பட்டாள். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் தேசத்தை கடவுள் கைவிடப்பட்டது என்பதை இங்க மீண்டும் ஒரு முறை கூட பதிவு செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். படைகளின் ஆண்டவர் இருக்கின்றார், அதான் நம்ம பார்க்கிறோம். படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அதனால எஞ்சி இருக்கின்ற மக்கள் செய்யாவிடில் சோதோமை போல நாம் ஆகி இருப்போமே. அதனால குமாராவுக்கு ஒத்து இருக்கிறவர்களாய் நான் இருப்போம், அதனால மனம் திரும்புங்க அப்படின்னு முதல் பகுதியில் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வது பகுதி பார்த்தீங்கன்னா வெளி வேடக்காரராக இருக்கிறாங்க. நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு நேற்று நம்ம சங்கீதத்தில் பார்த்தோம் இல்லையா, அதே போல தான் வெளி வேடக்காரர். ஆலயத்துக்கு போவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை இருக்காது. அதுதான் இங்கே கடவுளுடைய வசனத்தை கேட்குவாங்க, சில நேரத்தில் பிரசங்கம் கூட பண்ணுவாங்க, ஆனால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கின்றவர்களாக இருப்பார்கள். அதுதான் நீங்கள் பார்க்கின்றோம். எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் குமாராவை போன்றவர்களாய் இருக்கின்றார்கள். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைகளுக்கு செவி சாயுங்கள். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கின்றார் ஆண்டவர். ஆட்டு கிடாய்களின் எரி பலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்று ஆகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டம் இல்லை. பார்த்தீங்களா? ஆண்டவர் பலி செலுத்துறதுல எனக்கு நாட்டம் இல்லை. நேற்று கூட நம்ம அதை தான் பார்த்தோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், பலியை அல்ல கீழ்ப்படுதலையே விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, என்னத்துக்கு எனக்கு ஆட்டுக்கடா, ஆட்டு மாடு எல்லாம் நான் அதை சாப்பிட்டு நகரேன் அப்படின்றார். பார், நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வர என் கோவிலில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது யார்? ரொம்ப தெளிவாக சொல்றார். இந்த பலிகளை செலுத்த வேண்டும் என்று யார் உங்களை கேட்டது? நீங்களே ஏன் செலுத்தினுக்கிறீங்க? எனக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு கடுமையான ஒரு உபதேசத்தை முன்வைக்கின்றார். இனி காணிக்கைகளை வீணாய் கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாய் கொண்டாடும் அமாவாசை
ஓய்வு நாள், வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இதில் நெத்தியில் அடித்து சொல்கிற மாதிரி இருக்கு. உபவாச கூட்டம் வைக்கிறோம், முழு இரவு ஜபம் வைக்கிறோம் இல்லையா, பாடல் ஆராதனை வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். ஆனால் நம்ம கீழ்ப்படுகிறோமா? கேட்கின்ற வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா என்ற கேள்வியை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கின்றார். அதனால உங்களுடைய பாட்டு, வாத்தியங்கள், கீதங்கள், அமாவாசை ஜபங்கள், முழு இரவு ஜபங்கள், ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாத்தையும் நான் அருவருக்கிறேன் என்றார். ஏன்னா உங்ககிட்ட மனம் திரும்புதலே இல்லாம இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்றார். காணிக்கே வேணான்றார். பார், உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ள வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயன, அவற்றை சுமந்து நான் சோர்ந்து போனேன். நீங்க வைக்கிற இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இதெல்லாம் எதுக்காக வைக்கிறீங்கன்னா எனக்கு தெரியும், எந்த காரணத்துக்காக வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் இங்க பதிவு செய்திருக்கின்றார். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்ற. ஆமென். பார்த்தீங்களா, நம்ம இவ்வளோ ஜபம் பண்ணி எல்லாம் வேண்டுதல் செய்கிறோம், ஆனால் நம்முடைய உள்ளத்திலோ கைகளில் என்ன இருக்குது? இரத்த கரைகள் இருக்கின்றது. பாரு, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். ரொம்ப அழகா சொல்றார். நீதி செய்கின்ற இறைவன் ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், கைம்பெண்கள் இவங்களுக்கெல்லாம் நீதி செய்யணும். வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கின்றார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனியை போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்து இருக்கின்றன, எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்தால் உங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். பார்த்தீங்களா, நீங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா தேசத்தின் பலனை உண்பீங்க, இல்லைனா வாளுக்கு இரையாவீங்க என்று பயங்கர கடுமையான ஒரு உபதேசத்தை முன்வைக்கின்றார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நான் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஆலயத்துக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கறது, ஆராதனையில் பங்கு கொள்வது, பாடுறது, ஜபிக்கிறது, முழு இரவு ஜபம், ஃபாஸ்டிங் பிரேயர் கலந்து எல்லாம் நல்லது தான். பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறியா? மனைவியை நேசிக்கிறியா? கணவனை நேசிக்கிறியா? பிள்ளைகளை நேசிக்கிறியா? உறவுகளை நேசிக்கிறியா? திருச்சபையில் மக்களை நேசிக்கிறியா? பாராமுகமாய் இருக்கின்றியா? யோசித்து பார். எல்லாரையும் இவர் அந்த பார்ட்டி, இந்த பார்ட்டி, அல்லது இந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த மதம் என்று வேறு பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறாயா? கடவுள் அதை அந்த ஜபத்தால் ஏற்றுக்க மாட்டார். மனிதனாய் வாழ், மனிதனாக வாழு, மனித நேயத்தோடு வாழு. ஆண்டவருடைய வருகை சமீபம். எச்சரிப்பின் வார்த்தை. இன்னைக்கு நடக்கின்ற இயற்கை பேரழிவுகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் நமக்கு இதை தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக 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 அருகில் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல சரண் புகுங்கள். அதான் சொல்ல ஆங்கிலத்தில் a call to repentance. 1:18 முக்கியமாக படிக்கிறோம். Come now let us settle the matter. God's indictment of Judah, sin and rebellion of Judah and their consequences. God's disappointment and grief over Judah's sin. A call to repentance, washing and cleansing, the need for spiritual cleansing and renewal, turning from the sin, importance of turning from sin and seeking from God, the promise of restoration, God's mercy and forgiveness, God's mercy and forgiveness towards those who repent, restoration and renewal for God's people. இதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கணும். அதனால ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி நம்ம அவரிடத்துல வரணும். சில ரெஃபரன்சஸை பார்க்கும்போது காட்ஸ் இண்டிக்மெண்ட் ஆஃப் சின், ரோமன்ஸ் 1:18-32, Ephesians 2:1-3, கால் டு ரிப்பன்டன்ஸ் Matthew 4:17, Acts 2:38-39, God's mercy and forgiveness Psalm 103:8-12, 1 John 1:9, restoration and renewal Ezekiel 36:25-27, Romans 12:1-2, sin and rebellion Deuteronomy 31:16-18, Jeremiah 2:1-13, God's justice and judgment Amos 5:18-27, Micah 6:1-8, the importance of spiritual cleansing Psalm 51:1-10,
1 Corinthians 6:19-20. Jesus' teachings on repentance. Luke chapter 13, 1-5, Matthew 4:17. The importance of faith and obedience. Hebrews 11:6, James 2:14-26. The prophetic call to repentance, Jeremiah 7:1-15, Ezekiel 18:1-32. God's covenant with Israel, Exodus 19:1-6, Deuteronomy 28:1-68. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். ஆகவே ஒன்னே ஒன்று, மனம் திரும்புங்க. நீ என்ன ஆராதனை செய்தாலும் காணிக்கை கொடுத்தாலும் மனம் திரும்பலைன்னா அந்த ஆராதனைகளும் காணிக்கைகளும் ஜபங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது இல்லை என்கின்ற ஒரு முக்கியமான செய்தி இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே மனம் திரும்பவும், ஆண்டவருக்கு நேராக வருவோம், வாழ்க்கையை மாற்றுவோம். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஏனால் அவர் நமக்காக பாடுபட்டு மரித்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு ரட்சித்து நமக்கு வாழ்வை தந்திருக்கிறார். மீண்டும் அவர் ரட்சிக்க வரமாட்டார், நம்மளை நியாயத்திற்க வரப்போகிறார் என்ற சிந்தனையோடு நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாய் அன்புள்ள கடவுளே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர். ஆண்டவரை கொடுத்து வரும் நல்ல மழைக்காக நன்றி. இன்னும் அதிகமான மழையை என் தேவன் தாமே தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலே இந்த வார்த்தை ஒலிக்கின்ற போது உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்பட கிருபை தார். குடும்பமாய் நீர் ஆசீர்வாதம் குடும்பமாய் மனம் திரும்பட்டும். திருச்சபைகள் இருக்கிற மக்கள் மனம் திரும்பட்டும் ராஜா. அதே போல் உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், 5 ஆண்டவரை கண்டங்களில் இருக்க மக்கள், குறிப்பாக ஆசிய கண்டத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக தாய் திருநாடாகிய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய ஆண்டவரே அமைச்சரவை, என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவை, எம்எல்ஏ, எம்பிக்கள், கலெக்டர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகட்டும். நாங்கள் பணியாற்றுகிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரே என்னுடைய பெதஸ்தா மருத்துவமனை, என்னுடைய கண்கடை இறையல் கொள்ளிக்காக ஜபிக்கிறோம். எல்லாற்றையும் புனரமைத்து மீண்டும் எழுந்து கட்ட கர்த்தர் கிருபை தார். நேரத்தில் ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவி, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளும், இப்படி சாக்கோ சாரியும், டீச்சரையும், அடியனையும், குடும்பத்தாரும் ஆசீர்வாதங்க வழி நடத்துங்க. தேவலை சந்திங்க. அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானாபுரம் திருச்சபைகளையும் குடும்பங்களையும் ஊழியத்தையும் பணிகளையும் ஆசீர்வாதிங்க. பாப்பனப்பள்ளி திருச்சபை கட்டப்பட வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற உடைய முத்தரங்கம் அரசு கலைக்கல்லூரி ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கின்ற, தலைவியாக இருக்கின்ற, 8வது டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிற டாக்டர் பாபி ராஜகாந்தி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அரை நூற்றாண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களை நீரை தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்திருக்கிறேன். அன்பு கணவர் வின்சென்ட் ஐயாவுக்காக, பிள்ளைகள் பிளஸன் பிரைசனுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அன்பு சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியும் சுபிட்சமாய் வாழ கிருபை தாரும். கணவர் வின்சென்ட் ஐயாவையும் பிளஸன் பிரைசனையும் ஆசீர்வதிங்க. இப்படி தேவையை சந்திக்கணும். யாரெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாளை காணுகின்றார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் இப்படி பெத்லகேம் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு மிகப்பெரிய பொது வழியாக இருந்த இந்த பெரிய பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக அடைக்கப்பட்டிருக்கிறது. அவைய மக்கள் வழியின்றி அவதிப்படுறாங்க. இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். வருங்காலங்களில் ஆண்டவர்களுக்கு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்த கர்த்தர் எங்கள் பகுதி எம்எல்ஏ, எங்கள் பகுதி ஆண்டவரை தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க கிருபைத்தார். எல்லா பலவீனங்கள், ஆண்டவர் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் எடுத்து போடும். இந்த வார்த்தைகள் ஒலிக்கின்ற ஒவ்வொரு இல்லங்களிலே, உள்ளங்களிலே அமைதி, சமாதானம் தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய இறை பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி மேத்யூ சங்கிளுக்காக, ஆண்டவர் அமுதம்மா, ஆண்டவர் அதே போல் நகோமி அம்மா, விமலம்மாவுக்காக, தம்பி பிரவீனுக்காக, இதோ என்னுடைய ஆண்டவரே அருமையான பவுனம்மாவனுடைய ஆண்டவர் சகோதரி நீலம்மாவுக்காக, கிளியம்மாவுக்காக நான் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அன்பு தம்பி பிரவீனுக்காக, இம்மானுவேல் சாருக்காக, ஜெயராணி அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவரை சுகப்படுத்தும், பலப்படுத்தும். தேவையை சந்தி. இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகனமாய் படுக்கையில் இருக்கிறாங்களோ கண்ணோக்கி பார்த்து அவர்கள் நல்ல சுகத்தை, பலத்தை தாரும்.
இந்த நாளின் ஆண்டவரே எல்லா பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதி. குறிப்பாய் உடைய கிருஷ்ணகிரி ஆண்டவர் பகுதியை சார்ந்த உடைய அன்புக்குரிய ஆயர் சாலமோன் உடைய அன்பு மகன் ஆயர் அருள் திரு கேபா மைக்கேல் அவருடைய திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருமணத்தில் நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தவும் ஆண்டவரை தேவையை சந்திக்கவும் கர்த்தர் கிருபை தார். உடைய பயணங்களை கர்த்தர் வாய்க்கை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுதும் உடைய இறை பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசிகள் இந்த நாளிலே நம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.